ஹரே கிருஷ்ணா. நம்ம மகாபாரதம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நாளன்னைக்கு சண்டே அன்னைக்கு ரத சப்தமி வருது. ரத சப்தமி அன்னைக்கு ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ரீசன் மகர சங்கராந்தி அன்னைக்கு அந்த சூரியன் திசை திரும்புது. எப்படி உத்தராயண புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகுது. உத்தராயண புண்ணிய காலம்னா சூரியன் வடக்கு நோக்கி திரும்புதல்னு அர்த்தம். அப்போ அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் யாரெல்லாம் இறக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு? பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, அப்புறம் மகாபாரதத்தில் சொல்லியிருக்காரு. அந்த ரத்த சப்தமிக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, பீஷ்மர் இருக்கா இல்லையா, பீஷ்மர் யுத்த காலத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. அந்த சாந்தனை பற்றி நம்ம பார்த்தோம். யார்? பிரதீபனோட பிரதீபனுக்கு 3 பேர்: தேவாபி, சாந்தனு, பாக்லீகன். அந்த தேவாபி என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பட் சாந்தனு அடுத்ததாக இருந்ததுனால அவர் ராஜ்யத்துக்கு வந்தார். ஏன் அவருக்கு பேர் சாந்தனு அப்படின்னா, அதுக்கு பேர் காரணம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிரதீபனும் அவனோட மனைவியும் சந்தோஷமாக இருக்கும்போது, சாந்த நிலையில் இருக்கும்போது ஜனித்ததால் சாந்தனு உண்மையிலே ரொம்ப சாந்தமாக இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சாந்தமாக இருந்தானா எப்படி அப்படின்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை யாரையாவது அன்போடு ஆறுதலோடு அவர் தடவி கொடுத்தாருன்னா அந்த க்ஷணமே அவங்களுக்கு இளமை திரும்பியதான். சாந்தனு யாரை கை வச்சு தடவி கொடுத்தாங்களோ அவங்க இளமை திரும்பியது. அதுவும் இல்லாமல் மனம் ரொம்ப சாந்தமாச்சான். அதனால தான் அவர் பேர் சாந்தனு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீஷ்மர், அந்த சந்தனு வம்சம் தான் உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. மகாபாரத கதையில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கன்னா, அவர் கிருஷ்ணர் பார்க்க வர்றார். ஏன் அவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு? அந்த சாந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அப்படி என்னன்னா, இவர் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இல்லை, சாந்தனு முதல்ல கங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கங்கைக்கு பிறந்தவர் தான் இவர் பீஷ்மர். அதனால தான் அவர் பேர் காங்கேயன். அடுத்ததாக கங்கை இந்த 7 குழந்தைகளை கொல்லும்போது 8வது குழந்தையை கொல்லும்போது இவர் போய் என்னன்னு கேட்டுறாரு. அதனால் கங்கை கோவப்பட்டு, நான் இனிமேல் உன்னோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு கங்கை மேலுலகத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த காங்கேயன் ஒரு 16 வருஷம் வரைக்கும் அவர் நானே குழந்தைய வளர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஒரு 16 வருஷம் கழித்து அந்த காங்கேயன் என்ன பண்ணுவார், வராரு. இவர் ஒரு நாள் இந்த சந்தனு இந்த கங்கை ஆற்றங்கரையில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்போது கங்கை கரையோட ஓட்டத்தை நிறுத்தி நிறுத்தி விளையாடுறவன், கங்கை வத்தி இருக்குது, மெலிசாக ஓடுது. ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக ஓடுது, ஒரு பக்கம் அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க அம்பானை மூலமாக. யார் இது? கங்கை இப்படி இருக்கவே இருக்காதே, யார் கங்கையோட ஓட்டத்தை நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த சந்தனு போகிறார். அப்படி அந்த சாந்தனு போகும்போது அங்கே பீஷ்மர் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ பீஷ்மருக்கும் சாந்தனுக்கும் சண்டை வருது. எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ எதுக்காக கங்கையோட ஓட்டத்தை நிறுத்தின அப்படின்னு அப்பா பிள்ளை சண்டை போடுறாங்க. ஒன்று கங்கை வரா. கங்கை நீங்கள் சண்டை போடாதீங்க, இது உன்னோட பிள்ளை தான், என்னோட பிள்ளைது, அதனால தான் என்னை அவன் நிறுத்தி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உன்னோட பிள்ளையை நீனே பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கங்கை அந்த பீஷ்மரை ஒப்படைச்சிட்டு போகிறார். அதுக்கப்புறமா கங்கை மேலே இருந்த காதல் முழுதும் போனதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து அவர் மறுமணம் பண்ணிக்காம தான் இருக்கார். ஆனால் அவர் யமுனை ஆற்றங்கரையில் ஒரு நாள் வாக்கிங் போகிறார். யமுனை ஆற்றங்கரையில் வாக்கிங் போகும்போது தான் அவர் சத்தியவதியை பார்க்குறாரு. சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிறக்கும் பேர பிள்ளைகள் தான் இந்த ஆட்சியை தருவேன்னு நீ சொன்னீன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிப்பார். இவர் போய் சாந்தனுக்காக பீஷ்மர் போய் அந்த சத்தியவதியோட அப்பா கிட்ட, அந்த மீனவ தலைவன்கிட்ட போய் கேட்பார். எப்படின்னா, உங்கள் பொண்ணை என் தந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு நீ அரசாட்சி வேணான்னு சொல்கிறப்பா ஓகே, ஆனால் நாளைக்கு உன்னோட பையன் அரசாட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது,
நான் வந்து பிரம்மச்சாரியாவே இருப்பேன். என் மூலமா உனக்கு பசங்க வரமாட்டாங்க. நான் வந்து இந்த உறுதியா சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்றாரு. அதனால தான் சத்தியத்தை மீறாதவன் அப்படிங்கிற பொருள் கொண்ட பீஷ்மருங்கிற பேரு அவருக்கு அப்பதான் வருது. அது முன்ன வரைக்கும் அவருக்கு வந்து காங்கேயன்னு தான் பேரு. ஏன்னா கங்கை புத்திரன் காங்கேயன் அப்படின்னு பேரு. அந்த பீஷ்மர் என்ன பண்றாரு, மகாபாரத போர்ல அப்ப இந்த இந்த அவர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதுனால சாந்தனு வந்து மனம் மகிழ்ந்து என்ன சொல்றாரு, இவருக்கு ஒரு வரம் தரார். என்னன்னா, மரணம் எப்போ வேணும்னு நீ கேட்குறியோ அப்போ வந்து மரணம் வந்து சம்பவிக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தை தரேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அதனால் என்ன பண்ணுறாரு, அம்பு படுக்கையில் படுத்தா கூட அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. எதுக்குன்னா, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தான் இந்த போர் நடக்குது, மார்கழியில நடக்குது அந்த போர். அதை வந்து சொல்கிறாங்க, என்ன தேதி வாரியாக அவங்க சொல்கிறாங்க, மார்கழி மாதம் ஒரு பிரதமையில் ஆரம்பித்து, அதை உங்களுக்கு தெரியும், அந்த போதையன அமாவாசை வந்த கதையெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த மார்கழி மாதம் அமாவாசை அன்று களபலி கொடுத்து அந்த போர் தொடங்குது. அதுக்கப்புறமா தை மாதம் வரும்போது அவங்க வந்து அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக இந்த பீஷ்மர் காத்திருக்காரு. அப்படி காத்திருந்தா கூட அவர் உயிர் போக மாட்டேங்குது. அவர் வந்து என்ன காரணம்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு பஞ்சபாண்டவர்கள் கூப்பிட்றாரு, வாங்கப்பா பீஷ்மர் வந்து ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கார், அவர்கிட்ட போய் தர்ம நெறியெல்லாம் கேட்கலாம் வாங்கன்னொடனே திரௌபதி சிரிக்கிறான், பெருசாக சிரிக்கிறான். எங்கே சிரிச்சிட்டு அவங்க அங்கே பார்த்தோன்னே பீஷ்மரை பார்த்தோன்னே அவங்களுக்கு சிரிப்பு வருது. சிரித்த உடனே பீஷ்மர் சொல்கிறார், ஆமாம்மா திரௌபதி, நீ சிரிக்கிறதுல வந்து நியாயம் இருக்குது. அன்னைக்கு நியாயம் கேட்காதவன் அவங்ககிட்ட என்ன தர்மம் இருக்க போது இன்றைக்கி நியாயம் கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க, இவர்கிட்டயா நீங்கள் தர்மம் படிக்க போகிற அப்படின்ற உன்னோட கேலியும் கிண்டலும் எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இத்தனை நாளைக்கு தீவர்களோட ரத்தம் அவர்களிடந்து பெறப்பட்ட அந்த உணவு காரணமானதான் என் மனசில் கூட அந்த தீயதை தடுக்கணும்னு தோணாததுக்கு காரணம் வந்து துரியோதனோட சாப்பாடு தான். அதனால தான் நான் உன்னை தடுக்காமல் இருந்துட்டேன். ஆனால் இப்போ இந்த அம்பு படுக்கையில் படுத்ததுமா என்னோட ரத்தம் முழுவதும் வீணாக விட்டது. இப்போ என் உடம்புல தூய மனசு மட்டும்தான் இருக்குது, இப்போ கெட்ட எண்ணம் சிறிது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. என்ன, அதாவது தீயவர்கள் கையினால் சாப்பிடும்போது நம் எண்ணங்களும் தீயதாக மாறுது. அதனால தான் இந்த சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, சகோதரி வீட்டில் சாப்பிட்லாம், உன்னோட உறவினர்கள் வீட்டில் சாப்பிட்லாம், அதை தவிர வெளியில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உணவை யார் சமைக்கிறாரோ, எந்த மனநிலையில் சமைக்கப்பட்டதோ அந்த மனநிலை தான் சாப்பிட்றவரோட மனசில் இருக்கும் அப்படிங்கிறத அந்த பீஷ்மர் வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, ஏன் இன்னும் என் உயிர் போகலை அப்படின்னு கேட்டோன்னே கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தீயதை பார்த்தும் தடுக்கவில்லை உன் கண்கள், தீயதை பார்த்தும் தடுக்கவில்லை உன் வாய், தீயதை பார்த்தும் உன் கை வந்து வாளை எடுக்கவில்லை. அதாவது திரௌபதிக்கு துகில் உரியும் போது ஒரு குலப்பெண்ணோட மானம் போகுது அப்படிங்கிற அக்கறை உனக்கு துளி கூட இல்லை. உன் மனதாலும் உடலாலும் நீ வந்து பாவம் இழைத்தாய். அதனால தான் வந்து உன்னோட உயிர், நீ கேட்ட போது உன் உயிர் வந்து பிரியலை அப்படின்னு சொல்லிட்டு தர்மர்கிட்ட கேட்குறாரு. இவர்கிட்ட நீ என்னென்ன தர்ம நெறி தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோ, இவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் வந்து உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு இவர் சொல்லுவார். அப்போ எப்போ என் பாவம் எரியும், எப்போ நான் சாவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இந்த பாவம் தீர்க்க என்ன வழி கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதாவது அந்த அர்க்கபத்திரம் வச்சு உன் உடம்பு முழுக்க மூடுறேன், அப்போ வந்து உன்னோட பாவங்கள் எல்லாம் அந்த இயற்கையில் வந்து சூரியனோட சக்தி முழுவதையும் ஈர்த்துக்குமா. அப்படி ஈர்க்கும்போது அந்த அக்னி வந்து உன் உள்ளத்தில் உள்ள பாவங்களையும் உடலில் உள்ள பாவங்களையும் சுட்டு பொசுக்கும். அப்பொழுது அந்த அர்க்கபத்திரம் வச்சு உன்னை வந்து உடல் முழுவதும் மூடுகிறேன், அப்பொழுது உன் மனமும் உடலும் சாந்தி அடையும்னு இவர் சொல்கிறார். சொல்லிட்டு எருக்கையிலையை கொண்டு வந்து அவரோட உடல் முழுதும் அவர் அடுக்கிறார். யார், பாண்டவர்களும் கிருஷ்ணரும் சேர்ந்து அந்த பீஷ்மரோட உடல் முழுக்க அந்த இயற்கையிலை அடுக்கிட்டு, இதன் மூலம் உன் மனமும் உடலும் சாந்தி அடையும், இனிமே கவலைப்பட வேணாம், நீ நினச்ச போது உன் உயிர் பிரியும்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரத சப்தமி அன்னைக்கு தான் அந்த எருக்க இலையெல்லாம் அவங்க அடுக்குறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ணர், யார் ஒருவர் ரத சப்தமி அன்று எருக்கையிலே ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவம் சூரியன் வந்து எப்படி அக்னியை சுட்டு எரிப்பது போல உன் பாவங்கள் பொசுங்கும்னு சொல்லியிருக்கார். அதனால தான் ரத சப்தமி அன்னைக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, எருக்க இலை 7 எடுத்துக்கணும். ஒரு 3 இலை தலைமையில வித்து அட்சதையோட, அப்புறம் 2 இலை இந்த பக்கம் வலது தோல்லையும் 2 இலை இடது தோல்லையும் வச்சு அங்கே அட்சதை வைக்கணும். மேலே வச்சுட்டு ஒரு 7:30 7:30 சூரியன் உதயமாகறதுக்கு முன்னே குளித்தா நல்லது. ஆனால் இன்றைக்கி சண்டே வர்றதுனால எல்லாரும் எழுந்துப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் பாவம் போகணும்னு 100% நினைக்கிறீங்களோ போகும்னு சொல்லியிருக்கு. யார் ஒருவர் ரத சப்தமி அன்று 7 எருக்கைகளுடன் ஸ்நானம் செய்கிறாரோ அவர்களோட பாவங்கள் நீங்கும் அப்படின்னு நான் சொல்லலை, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதனால் 7 எருக்கலை தலையில் 3, இந்த தோளில் 2, இந்த தோளில் 2 அட்சதையோடு வச்சுட்டு அதாவது சூரியனை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு ஸ்லோகம்லாம் இருக்குது. ஸ்லோகம்லாம் வந்து நீங்கள் தேடினீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வருது. ஸ்லோகம் சொல்ல முடியாதவங்க சூரிய தேவனை பிரார்த்தித்து என் பாவங்கள் இத்துடன் நீங்கிவிடும் கிருஷ்ணனையும் பிரார்த்தித்து, முதல்ல கிருஷ்ணரை பிரார்த்தித்து அதுக்கப்புறம் சூரிய தேவனை பிரார்த்தித்து அது பண்ணும். அன்றைக்கி வந்து யாரெல்லாம் பொங்கல் சில பேர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் போயிருந்துக்கலாம். அன்றைக்கி பொங்கல் செய்ய முடியாதவங்க நாளைக்கு வந்து அதை பொங்கல் செய்யணும். அதாவது சண்டே அன்றைக்கி ரத சப்தமி அன்றைக்கி பொங்கல் செஞ்சு அதை கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூரிய பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ரதம் வரைவாங்க. ரதம் வரைஞ்சி ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாக்ஸ் மாதிரி போடுவாங்க. 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் போட்டு அதில் வந்து அரிசி, உப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து இது இலந்த பழம், கரும்பு துண்டும், அப்புறம் கரும்பு துண்டு வச்சு நம்ம வந்து வெத்தலை பாக்கோட சூரியனுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணுங்கிறது சம்பிரதாயம். அப்படி வச்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அப்பவும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் அடுத்த நாளைக்கு அவர் அஷ்டமி அன்னைக்கு ஒரு உயிர் போகுது. அப்பவும் தர்மர் கவலைப்படுறாரு. என்ன கவலைப்படுறாருன்னா, இப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு வாரிசு இல்லையே கிருஷ்ணா, யார் தர்ப்பணம் கொடுப்பாங்க? எல்லாருக்கும் இவர் தர்ப்பணம் கொடுத்தாரு. போரில் இறந்தவங்களுக்கெல்லாம் பீஷ்மர் வந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு, நாள் தவறாமல் தர்ப்பணம் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது பீஷ்மருக்கு யார் கொடுப்பாங்க கிருஷ்ணா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உலகம் முழுக்க தந்தை இருப்பவர்கள் கூட கோதுமையை கையில் வச்சுக்கிட்டு எள்ளு தண்ணிக்கு பதிலாக கோதுமையும் தண்ணியும் வச்சு அர்க்கியம் கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஈவன் பிரம்மச்சாரி பசங்க கூட அன்றைக்கி எள்ளு வந்து அப்பா இருக்கிறவங்க எள்ளு வைக்க மாட்டாங்க. ஆனால் பீஷ்மருக்கு வந்து எல்லார் மூலமாகவும் நீர்க்கடன் போகணுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோதுமையை வச்சுக்கிண்டு அவர் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க. சில பேர் என்ன சொல்கிறாரு, பீஷ்மர் வந்து ஏகாதசி அன்னைக்கு தான் இறந்து போனாருன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பீஷ்மாஷ்டமின்னு எங்களை பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸில் வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரத சப்தமி முடிஞ்சு மறுநாள் வந்து அது சர்வபித்திரு தர்ப்பணத்தில் வருது. அன்றைக்கு பீஷ்மனை நினைத்து என்ன பண்ணலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. கதை பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரத சப்தமி தினம் நீங்களும் 7 எருக்களை வைத்து ஸ்நானம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு தங்கள் பாவம் போக வேண்டுமென வேண்டிக்கிங்க. நன்றி, வணக்கம்.